நானே ட்ரை பண்ணி பேசுறீங்க. இப்போ தண்ணி இதுக்கு ஒரு பைத்தியம் பைத்தியமா என்னடா பண்ணிட்டு இருக்க? கலம் பேசாம அது தடா போறதுக்குள்ள அந்த லெப்ட் எடுத்தோடனே கடலா இருக்கும், வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே போட்டு போய்க்கலாம். போட்டுனா கார் தூக்கி போட்டு போய்க்கலாம். அப்படி தெளிவா சொல்லியா? எப்ப பார்த்தா எத்தையா பூச்சியில இருக்காதீங்களா? கும்முடி போட்டு சிப்காட்டா அங்க இருக்க போனா எல்லாம் நானும் இல்லாம ஒரு தடவை வந்துட்டு ரெசியூம் கொடுத்துட்டு போயிருக்கோம் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும். என்ன பிளான்டா நீ அதை கலாய்க்கிற எனக்கு அவனே இல்ல. நீ என்ன கலாய்க்கிற? இப்போ ஓகே வண்டியில என்ன இருக்கு? பைத்தியம் பண்றீங்க. நான் எதுக்கு சொல்றது கையில சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்குதான் நான் வீடு மாட்டேன். நாய்தானா? அதான் ஒரு நாயை வளர்த்து அத பாடா படிச்சு வளர்ந்த நாய் பேரு சோபி, வளர்த்த நாய் பேரு அரவிந்த். என்ன பிரீடு நினைக்கிற நீ? தெருநாய் இல்ல, கிராஸ் அது. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, இது அது பேர் என்ன நாயிடாது, டாபர்மேன் கொண்டு வந்து விட்டானுங்க. ஒரு வயசு குட்டி இந்த ஜோஷோ பையன் எடுத்து வந்து விட்டான். எடுத்து வந்து விட்டான். ஓகேவா? அதுவும் இதுக்கு ஒரு வயசு, அது ஒரு வயசு. அது ஒரு வயசுக்கு மலமாடு மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளவு பெருசு இருந்தாலும் அதுதான் பயந்துச்சு. ஆனா அந்த வீடு, ஆனா சொல்லுவாங்க அந்த வீடு வந்துட்டு எப்படின்னா 2 கார் பார்க் பண்ணலாம், அவ்வளவு பெரிய வீடு. ஆனா அந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 12 பைக் ஒரு கார் நிக்கும். எப்பயுமே நிக்கும். நாங்க 5 பேர் தான். ரூம் ரெண்ட் எடுத்தது கரெக்டா 6 பேரு. வீட்டுல ரூம்ல இருக்கணும்ன்றவங்க ரெண்ட் எடுத்தது 6 பேரு. ஆனா அந்த 6 பேரை தாண்டி இந்த ஐபிஎல் ஆச்சு எல்லாம் ஆச்சு அப்படின்னா 25 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க ரூம்ல. இதுல கலைஞர் டிவி வேற வீட்டுல இருந்து எடுத்து வந்து போடுவாங்க. காலேஜ்ல பாய்ஸ் ஹேங் அவுட் காமன் பிளேஸ்ல ரூம் பத்தியா, அதுதான் வீடு தான். அதாவது காலேஜ் கட் எடுத்து நாங்க உட்கார்றது ரொம்ப தூரம் இல்ல, காலேஜ் வெறும் 2 கிலோமீட்டர்ஸ். 2 கூட இல்லடா, 1 கூட ஒண்ணுதான். நடந்து வர தூரம் நடந்தே வந்துடலாம். அது பத்தா இதுக்கு இந்த நேத்தி படத்துல பார்த்தோம்ல, ஃபேர்வெல்ல கனெக்ட் ஆயிட்டோம், கூட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிதான். எவன் இருக்கான், எவன் போறான், எவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், யாரு எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது. ஆனா 20-25 பேர் ரூம்ல இருந்துகிட்டே இருப்பானுங்க. என்ன பண்றானுங்க எதுவும் தெரியாது. ஆனா காலைல 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ரூம் வெறிச்சோடி ஆயிரும். பார்த்தா எல்லாம் வந்துட்டு காலேஜ் கிளம்பி ஓடிடுவானுங்க. திருப்பி பார்த்தா கரெக்டா 3:30 மணிக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே கரெக்டா 3:45க்கு எல்லாம் இங்க இருப்பானுங்க. 6 மணி வரைக்கும். ஆனா எங்க இருப்பாங்க இதுல பார்த்ததுக்கு மேல வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு சின்ன தொட்டி கட்டி விட்டு இருந்தாங்க. தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டியில போயிட்டு தண்ணிய போட்டு விட்டு குதிச்சு ஆடுவானுங்க பாரு. எக்ஸாம் முடிச்சிட்டு மதியானம் போய் தண்ணியை போட்டு விட்டு இறங்கி படுத்துருவோம். ஆனா சீரியஸ்லி சம்மர் டைம்லடா அந்த காப்பாத்துச்சுன்ற மாதிரி இருக்கும். தொட்டி அந்த தண்ணி தொட்டியில போயிட்டு படுத்து கிடப்போம் பாரு. ஆனா அது ஒரு சரியான வீடுடா. இது வரைக்கும் இருந்தாரு சூப்பர் வீடா தான்டா. அதுலயும் நண்பர்கள் சில பேர்லாம் இருக்காங்க. யாரும் தெரியலங்க. அது யாரும் இல்லங்க. ஒரு நாய் இன்னொரு நாய் வளர்த்துச்சுல, அந்த அரேஞ்ச் நாய் ஆஞ்சநேயர் கோயிலா
போட்டியா? அடிச்சு ஓட்டு 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 அவன் போட்டுண்டா, அவன் வண்டியா ஓட்டுறான். நம்ம வீட்டுக்கு போவோம் தேவையில்ல, வண்டி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, போறதுக்கு அது போட்டோம். அவன் அழுத்திட்டு போறான். இப்ப மட்டும் ஷிஃப்ட் எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோ, சீக்கிரமா ஷிஃப்டா பாத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன். சரி பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஷிஃப்ட் எதுக்கு நீ போய் ஆபீஸ்ல எடுத்து வச்சிருக்க? ஊருக்கு போனா அப்புறம் பார்த்து. ஏய் தம்பி, இந்த தடவை டிசம்பர் மாசம் சென்னை எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாம தப்பிச்சிருச்சு. ஏன்னா மழை பெருசா பெய்யல. பெய்ய வேண்டிய மழை பாண்டிச்சேரி விழுப்புரம் சைடு பெஞ்சுட்டு ஓடிடுச்சு. திரும்பி இருந்தது திரும்பி சென்னை காலியா. ஆமா நல்லாவே போயிடுச்சு. வெள்ளமா இருந்துச்சு. அங்க அவ்வளவு ஓப்பன் ஏரியா, அங்கேயே ரோட் பிளாக் ஆகுது, அவ்வளவு பிளட் இருக்கு. இங்க சிட்டிக்குள்ள ஐயோ வந்து நின்று பெஞ்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். சென்னையை விட்டு குறைஞ்சது 2 வாரம் நம்ம வெளில போயிருக்க முடியாது. இந்நேரம் வந்து ஒரு வாட்டர் ஃபால்க்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, தேவையில்லை. எல்லா ஏரியாவும் ஏரியாவா இருந்திருக்கும், புள்ளிச்சல் அடிச்சிருந்திருக்கலாம். மரகர சாஞ்சிருக்கு நினைச்சா இந்த லட்சத்துல வச்சிருக்கீங்க. எப்ப உணவுங்கிற கண்டிஷன்ல இருக்கு. இந்த கண்டெய்னர் நம்ம தாண்டி வந்தோம் ஆல்ரெடி. 2 வண்டியே போட்டு கண்டெய்னர் ஆடி தாண்டி புள்ளிங்கோ கொஞ்சம் வழி விடுவோம். ரோட்ல போறீங்களே, கொட்டு மேலே ஓட்டிட்டு போறேன் தம்பி. மாத்த வண்டி இல்லடா, அது புது வண்டிடா. நம்ம ஆல்ரெடி மாத்திட்டோம், இது வந்துட்டோம், ரோட்டை கொண்டோம். அது அதே வண்டியில நினைக்கிறேன். இங்க பாரு எத்தனை தாபா ஹோட்டல் இருக்கு. எல்லாமே சாத்தியா இருக்கு. ஹைவே பார்க்க லேண்ட் தான் தாபா ஓபன் பண்ணிட்டோம்டா, அவ்வளவுதான்டா. நான் எங்க ஊர் சைட்ல பேசாம உங்க வீட்டு பேக் சைடு நிலத்துல டிரைவின் மெக்டானல்ஸ் ஓபன் பண்ணிருக்கு. ஹைவே பார்க்க தானே இருக்கு. மெக்டானல்ஸோட பிரான்சைஸ் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? டேய் மெக்டி பதிலா எம்டின்னு போடுறா. இவன் பிராண்ட் ஸ்டார்ட் சிஓ இல்ல. டேய் அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்குடா, அதிகம்டா இன்வெஸ்ட்மென்ட். அதுக்குலாம் பாசிட்டிவா பேசினாரு. விளக்கென்ன அப்ப காசு கொடு. என்ன பண்ணுமோ அதான் யோசிக்கணும். இந்த டைம்ல நான் வாழ்றத பத்தி எனக்கு பேசலாம், ஓகேவா? நீ அடுத்த 6 மாசத்துக்கு நான் இறக்கணும்னு பேசாத. ஓடி போயிட்ட முதல் போட்டியா பாரு. இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்ஸ்க்கு பண்ற தரேன் நானு. ஒரு பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். கடையில ஏதோ ஒரு ஷேர் நான் 3 ரூபாய்க்கு வாங்குறேன். நெக்ஸ்ட் 100 மடங்கு ஆயிடுச்சுன்னா எனக்கு லாபம் தானே. அதான் திருப்பி 300 ரூபாய் கொடுக்க போறேன். அது உனக்கு ரொம்ப பெரிய ஒரு லாபம் இல்ல? 100 மடங்கு இதாயிடுச்சுன்னா 3 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாரா? என் கடை 100 மடங்கு வளர்ந்துருமா? திருப்பி நான் ஷேர் கேட்பாரா? அப்படியே உனக்கு 3 லட்சம் கொடுத்துரும். 300 ரூபாய் தான் வரும். அது ஒரு ஷேர்ரா, பல்கா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏண்டா நீ இன்வெஸ்ட் 5000 ஷேர் 10000 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 5000 ஷேர் 10000 ஷேர் எவ்வளவு சார் வாங்குவீங்க? 90000 இல்ல 3 லட்சத்துக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணுவோம். குடு கையில காசு. இல்ல ஃபர்ஸ்ட் காமி பிளான் காமி. நீங்க பிளான் பண்ணீங்களா? டெக்னிக் மேல எம்டி னு ஆரம்பிக்கலாம். அத பிளான் காசு கொடு. ஆக்சுவலா வந்து ஒரு பிசிக்கு ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கேன். நான் எவாலுவேட் பண்ணுவேன். ஆக்சுவலா வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு. அதான் ஷோ மீ தி பிளான். அட விளக்க நீங்க தான் பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. பிளான் நீங்களே போட்டு நீங்களே காசு கொடுங்கடா. சரி லொகேஷன்ல பிளான் போட்டு மேப் போட்டு அப்ப இடத்து பேர் எழுதி கொடு. இடத்து பேரா டாக்குமெண்ட் இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு படத்துல இது அப்ப என்கிட்ட வாங்கின அந்த தீய பயசு இருந்துச்சு.
அப்படியே நெருப்ப கொடு. நீ கொடுக்கிறது கங்கு, நான் கொடுக்கிறது நெருப்பு. நான் பத்த வைக்கும் போது புஷ்ஷு பத்தியா சால்சா மல்டி கியூசைன். கியூசைன் அது பைத்தியம். சரி விட்றா, உனக்கு கியூசைன் எனக்கு கியூசைன். ஓ இப்போ ஒண்ணு சொல்லலாம் போய் இப்போ ஒண்ணு சொல்லலாமா? எவ்வளவு தூரம்டா? 900 மீட்டர்ஸ்ல லெஃப்ட் எடுக்கணும். என்னடா 53 minutes இன்னும் காமிக்குது? தடா வந்துருக்கோம்டா, தடா வந்து உள்ள போடும்டா. சென்னையில தடாவே 1 மணி நேரத்துல ஆகுதாடா. 2 மணி நேரம் ஆகும். சாப்பிட்டது ஒரு 1/2 மணி நேரம். கிலோமீட்டர் கணக்கு கம்மி தான். இது வரைக்கும் வந்துடலாம், இதுக்கப்புறம் உள்ள போனோம். 900 மீட்டர்ஸ் தான் சொன்னேன். ஆமாடா, பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு சர்வீஸ் ரோடு. இந்த சர்வீஸ் ரோடு திருப்பதி போட்டுருக்கு. ஆமா திருப்பதிக்கு தான். ரோட்ல பூசைக்கு வச்சுக்கிறான். நீங்க உடச்சிட்டு ஓரமாட்ட போட மாட்டீங்களாடா? அந்த அறிவு கூட கிடையாது போட்டுக்கலாம். அறிவு பயிர் அதெல்லாம் பீப்லாம் தேவையில்ல. It's not unforgivable. Mine is just. இப்ப நம்ம அவனை திட்டமா நமக்கு நம்ம திட்டிக்கிறோமா? எப்படியா இருந்தாலும் திட்டினா அவனுக்கு வெளில கேட்க. இந்த லெஃப்டா? போ ஸ்ட்ரைட்டா. ஓகே போனா வீட்டுல தான் வண்டி வந்து. ஓகே. ஏடா அதுக்குள்ள பானிபூரி கடை போட்டு விட்டுட்டு இருக்கான். மணி என்னடாச்சு? ஓடு. மணி என்னாச்சு? ஓடு. ஓடா. டேய், ஓடு ஆயிடுச்சுடா. வர அப்படி க்ளோஸ் தான். ஆமாடா. இங்க எவ்வளவு நேரம் காட்டுது? 5 நிமிஷம் முன்னாடி போவோம். க்ளோஸ் பண்ற 5 நிமிஷம் முன்னாடி போவோம். கேட்டு பாப்போம். வெளிச்சம் இருக்குல்ல பாத்துக்கலாம். வர லெஃப்ட் கார் போகுது பாத்தியா? கோழி இப்படி தொங்கிட்டு இருக்கு. ஆதரசையில ஒண்ணு என்னதமா, கோழிய வந்து லைட்டா அந்த ஸ்கின் ஆகி இது எரிச்சு வரும். லைட்டா பர்ன் பண்ணி. இந்தா இங்க போயிட்டு ஸ்நாக்ஸ் வேணும் வாங்குறியா? நீ முன்னாடி போ. என்னகிட்டே இருக்காங்க. ஆமா பார்டர் கிராஸ் ஆயிடுச்சா? அந்த இது ஆட்டோ கிராஸ் பண்ணிடுவோம். ஹலோ ஏய் லெடி போடா, பாத்துக்கலாம்டா. செருப்பு கழுத்தோட உட்கார முடியாது. இங்க ஏதாவது ஓபன் பண்ணா சாவடிடுவாங்க. இதுவாங்க அங்க போயிடும். காருக்குள்ள உட்காந்து குடிச்சுக்கலாம். கிரீன் எரியுதுடா. கிரீன் எரியுதா? தடாக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம ஃபால்ஸ்ல போய் குளிக்க போறோம். குளிச்சுட்டு ஜெட்டைய காய போட்டு வர போறோம். யாரு? அது ட்ரெஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காடுக்குள்ள போறோம். அதனால என்ன தேவை? அடர்ந்த காடு எல்லாம் கிடையாது. சுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே இங்க இருக்கிற கார் எல்லாத்தையும் காட்டி எவ்வளவு கார் வந்திருக்குன்ட்டு. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அவ்வளவு கார் வந்திருக்கு. இது சும்மா ட்ரெய்லர் தான். இந்த மாதிரி ஒரு 3 செட்டா நிக்குது காரு. ஆமா
இந்த கேப்பாங்க தெரியுமா, லீவ் நாள நிக்குமா, கூட்டமா எங்கடா போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்க பயமுலை எல்லாம் இங்கதான் இருக்க. அகப்புறம் அதான் கொஞ்சம் போக்கஸ் பண்ணி காட்டு, எவ்வளவு இருக்குன்னு பாரு. நியூ இயர் அன்னைக்கு இன்னைக்கு நம்ம வரும்போது எவனோ ஒருத்தர் சொன்னான் எல்லாம் படுத்து தூக்கிடுவாங்க. ஏய், நான் காலங்காலத்துல 6 மணிக்கு சொன்னேன்டா, நீங்க மத்தியானம் 6 மணிக்கு வந்தீங்கடா. காலையில 6 மணி, காலையில 6 மணிக்கு நம்ம தூங்கிதானே. என்னது? உள்ள போகணும், அப்படி உள்ள போகணும்டா, ஸ்ட்ரைட்டா போகணும்.